மருமனை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினல்ல பாத்துக்கமா நல்லா. ஒரு சாப்பாட்டுல உப்பு கூட போட தெரியல. மேனேஜர் வேலைக்கு போக கிளம்பிட்டா. எத்த உப்பெல்லாம் சரியா தான் போட்டேன், அப்புறம் எப்படி மிஞ்சி போனதுன்னு தெரியலத்த. அது எப்படிடி நீ சரியா படையிலே உப்பு மிஞ்சிருக்கோம்? ஒரு நினைப்பா இருந்தா தானே. நான் போகையிலே உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அந்த பேப்பரை தூக்கி போட்டு கொளுத்துன்னு சொன்னா இல்லையா? அதை செய்யாம நீ என்ன கனவு கண்டுக்கிட்டு நிக்கிறியா? ஏமா மீனாட்சி, நம்ம மாமியாக்காரி தான் இழிச்சு வச்சே இருக்காளே, நம்ம என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் தலையாட்டுற, நம்ம செய்யறதுக்கெல்லாம் எதையும் கண்டுக்க மாட்டேங்கிற. இன்னும் இந்த வீட்டுல நம்ம இஷ்டத்துக்கு இருந்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? ஏமா சரியா சொன்ன, தங்கமயில நாத்தனார்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடம் கொடுத்த பாரு, அதான் இவளுக்கு ரொம்ப கொழுப்படுத்த போய் நிக்கிறா. இவளெல்லாம் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிருக்கணுமா? வந்த நாள்ல இருந்தே அந்த ராசாத்தி மைனியாட்டம் இவளையும் அடக்கி உடக்கி வச்சிருந்தா இந்நேரத்துக்கு இப்படி ஆடுவாளா என்ன? என்ன பல்லவி நீ பேசுற? சரி நம்ம ஃப்ரெண்டாச்சே, நமக்கு வேலை கிடைச்ச விஷயத்த சொன்னா சந்தோஷப்படுவாளன்னு நினைச்ச மாதிரி அது என்னுடைய பெரிய தப்பு தான். எனக்கு நல்லா வேணும். நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன்னா எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, யாரையும் நீ வேலைக்கு போக விட மாட்டேங்கிறாங்க, நீ எல்லாருக்கிட்டையும் பேசுன்னு நான் ஏதாவது ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொன்னேன்னா என்ன? பாருமா பாரு, படிச்சிருக்கன்னு திமிர்ல எப்படி எடுத்து பேசுறா பாரு. இங்கே அமைதியா போறல ஏண்டி? இந்த வீட்டு மருமோ தானே நீ, அமைதியா போறியடி கொஞ்சமாவது? என்ன உனக்கு இவ்வளவு திமிர்த்தனம்? ஏன் வீட்டு மருமோனா அமைதியா தான் போகணுமா? எதுவுமே பேசக்கூடாதா? நீங்க என்ன வேணாலும் சொல்லுவீங்க, நான் அப்படியே காதல் வாங்கிட்டு போகணுமா என்ன? ராசாத்தி அக்கா மாதிரி இவளும் இருப்பா, நம்ம என்ன வேணா பேசலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட எதுவும் வாழாட்டினீங்க, வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். அடியே உனக்கு எவ்வளவு திமிரடி? ஏன் பண்ணுக்கிட்டே இப்படி சண்டைக்கு மல்லு கட்டிக்கிட்டு நிக்கிற? அப்புறம் என்னட்டி, அத்தாவுக்கு பிள்ளை தப்பமாவை பிறந்திருக்க? ஓ அம்மா அகிலாண்ட எப்படி ஆடிக்கிட்டு நிக்கிறாளோ அப்படித்தான் நீ இருக்க. சரி நல்லவளாச்சுன்னு சொல்லி உன்னை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு, அது எல்லாம் எங்க தலையெழுத்து தாண்டி. அதுக்கு நல்லா வேணும். எப்படி வாய் பேசுறா பத்தியா? இந்த கடைசி அந்த கடைசி வரைக்கும் போகுது வாய். எதுவும் பிரச்சனைனா நமக்குள்ள முடிச்சுக்கணும். என் அப்பா மாவெல்லாம் இருக்க கூடாது, நல்லா இருக்காது பாத்துக்கோங்க. உங்க மாவளும் தான் அந்த வீட்டுல இருக்காங்க தெரியுமா? என் மவா இருந்தா என்னடி பண்ணுவீங்க? வீட்டை விட்டு துரத்துருவீங்களா? இல்ல அவ வாழ்க்கையை வேணாம்னு சொல்லிட்டு உன் அண்ணக்கார அனுப்பி விட்டுருவானா? அனுப்பட்ட முடி அந்த குடிகார பயலுக்கு வாக்கப்பட்டு வீணா போறதுக்கு, சின்ன பின்னமா போறதுக்கு என் மவக்காரன் இங்கேயே வந்து வாழ வெட்டியா கிடக்கல. படிச்சு பண்ணுன்னு எல்லாருக்கிட்டையும் பெருமையா சொல்லிக்கிட்டு நிக்கிறல்ல, அதனாலதான் இவ்வளவு திமிரு இவளுக்கு, வேற ஒண்ணும் இல்லம்மா. அப்படி நான் என்ன திமிரா பேசிட்டேன் பல்லவி? என் ஃப்ரெண்டு, என் கூடவே ஒன்னா படிச்சவ, நீயே என்ன புரிஞ்சுக்காம பேசுற. ஏண்டி ஃப்ரெண்டு படிச்சவெல்லாம் பள்ளிக்கூடத்தோட, இப்போ நீ என் அண்ணனுக்கு பொண்டாட்டி சரியா? ஏண்டி பல்லவி, இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட தானே சொல்லுவேன். எல்லாத்துக்கும் எனக்கு நீ தானே முடிவு சொல்லுவேன். இப்போ ஏண்டி இப்படி நடந்துக்கிற? ஏன் நீ என் நாத்தனார் ஆயிட்டா நமக்குள்ள உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடுச்சா? என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் அழியாதுடி. ஏண்டி பல்லவி நீ இப்படி மாறின? ஏய் சும்மா ஏண்டி பல்லவி ஆண்டி பல்லவின்னு நடிச்சுக்கிட்டு நிற்கிற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காத சரியா? இந்த வீட்டுக்கு நீ மருமவ, நான் நாத்தனாரு, புரியுதா? அது மட்டும்தான் நமக்குள்ள உள்ள உறவு. இனி இந்த ஃப்ரெண்டு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட சும்மா ஒத்து ஊதுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஆத்தாடியாத்தா, என் மருமவ ராசாத்தி கூட பரவாயில்ல போல. என்ன வாய் பேசுறா? எப்பா இவளை கட்டிக்கிட்டு எப்படிதான் என் மாமன் வாழ போறானோ தெரியல. அதனாலதான் இவளை வேணாம்னு சொன்னானோ? இருக்காதா பின்ன? இம்புட்டு வாயாடிய கட்டிக்கிட்டு வந்து எவன் கஷ்டப்படுவான்? ஏதோ நானே என் மாமங்கிறதால இவ சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு என் மாவனை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். இதுவே வேற யார் வீட்லயாவது போய் இந்த மாதிரி பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? என்ன நடிப்பு நடிச்சு என் பிள்ளைய கட்டிக்கிட்டா பாரு. தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா? நான் வேலைக்கும் போகல, எங்கேயும் போகல, இங்கேயே இந்த அடுப்படியிலே கடந்து சாவுறேன். என்னத்துக்கு என் வீட்டுல கடந்து நீ சாவ போற? என்னமோ உன்னைய நாங்க போவேன்னு சொல்ற மாதிரி இல்ல பேசுறேன். நீ வேலைக்கு போ, எங்கேயாவது போ, அதனால எங்களுக்கு என்ன பிரச்சனை? படிச்ச கழுதுன்னு நினைச்சா இது என்ன இப்படி திவர் எடுத்த கழுதியா இருக்கு? ஐயா சீச்சி. இதுவே 4 பேரை கூப்பிட்டுட்டு போய் 4 பார்த்து தேதி வச்சு முறப்படி வீட்டுக்கு வந்திருந்தவளா இருந்தா இந்த பேச்செல்லாம் பேசுவாள? என் மாவனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவ தானே, அதனாலதான் ஏமாத்துற புத்தி, திருட்டு புத்தி எல்லா பத்தியும் இருக்கு. ஒரு பெரிய மனுஷி மெனக்கட்டு சொல்லிட்டு போறேன், வேலைக்கு போறதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிபட்டு வராதடி, அதையெல்லாம் தூக்கி போடு. வீட்டுல அவ்வளவு வேலை கிடக்கு, பொங்க வேலை கிடக்கு, வெள்ளை அடிக்கணும், சுண்ணாம்பு அடிக்கணும், இந்த பண்ட பாத்திரம் எல்லாம் அடுப்புல அப்படி இப்படியே கிடக்கு. ஏன் அதெல்லாம் உனக்கு வேலையே தெரியலையோ? இந்த வேலையை செஞ்சா எவனும் சம்பளம் தர மாட்டான், கம்பெனிக்கு போய் வேலை செஞ்சா அப்படி ரொக்கமா எடுத்து வைப்பான் அப்படின்ற நினைப்பு தானே? என்னை என்ன வார்த்தை வேணா சொல்லுங்க. ஆனா எதுக்கு நான் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன், இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன்னு சொல்லி கஷ்டப்படுத்துறீங்க? நீங்களே இப்படி சொன்னா என்னத்தான் ஆகுறது? ஏத்த இப்படி எல்லாம் இருக்கீங்க? நான் தான் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டேன்ல, ஏத்த நீங்க என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஏம்மா நம்பாத, அவன் நீலுக்கு நேரெல்லாம் நம்பாத. எப்படி நடிச்சு ஏமாத்துறா பத்தியா? மீனாட்சி, எனக்கு எதுவும் ஆசையாடி உன்னை அப்படி இப்படின்னு பேச ஏதோ கோவத்துல சொல்லிவிட்டேன். ஏண்டியம்மா, இந்த மாதிரி கிராமத்துல இருந்துகிட்டு பொம்பளைங்க வேலைக்கு போனா நல்லா இருக்காதடி. அப்புறம் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. இப்பமே என் பிள்ளைக்கு உனக்கு சுத்தமா ஆக மாட்டேங்குது. அவன் வந்து என்ன சொல்லுவான் எது சொல்லுவான்னு தெரியாம தான் நான் இப்படி சொல்லிவிட்டேன். அத்திக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? உன் மாமங்கார என்னை விட்டுட்டு போகையில இந்த பிள்ளை 3 கை குழந்தைங்க இதுல வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம யார்கிட்டயோ வேலை போய் கேட்டு பார்த்தேன், யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. பிள்ளைவ பாலுக்கு கூட இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு தெரியுமா?
பிறவுதான் என் அக்கா ராசுக்குட்டி அம்மாவோட வீட்டுக்கு போனோம். என் அக்கா தான் இருக்க இடம் கொடுத்து எங்களுக்கு ஏதோ நல்ல வழியை காட்டி விட்டா. அப்போல்லாம் பள்ளிக்கூடம் ஏது படிப்பு ஏது. அந்த காலத்திலே நானும் ஏதாவது 4 எழுத்து படிச்சிருந்தேன். கெவரமாக வேலைக்கு போய் என் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுருந்துருப்பேன். பொம்பளைங்க ஆசைப்பட்டதெல்லாம் எதுவும் நடக்காதுமா. ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் வேணாம் சாமி. நம்ம குடும்பம் இப்போ தான் ஏதோ நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு. இந்தா ராசு சம்பாதிக்கிறான், இந்த உன் புருஷன் சம்பாதிக்கிறான், அதை வச்சு பார்த்துக்கலாம் தாயி. இல்லத்த நீங்கள் வேணான்னு சொன்னதும் நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. சரி பல்லவிக்கிட்ட நமக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம்னு தான் சொன்னேன். எனக்கு வேலைக்கு போகிற ஆசையே இல்லத்த. கிராமத்தில் யார் யார் என்னென்ன பேசுவாங்கன்னு உனக்கு தெரியாத சாமி. புருஷக்கார வீட்டில் இருக்கையில் பொட்டட்டி கட்டி டவுனுக்கு வேலைக்கு போகிறாட்டுவாளுவேன். பையன் மாட்டுக்கிட்டு மினுக்கிக்கிட்டு போகிறான்னு சொல்லுவாளுவேன். என் முன்னாடி என் மருமகளை பார்த்து அப்படி எதுவும் பேசுனா எனக்கு ஏதோ கோவம் வரும். அப்புறம் பிறகு அந்த கோவத்தெல்லாம் நான் உன் மேலே தான் காட்டுவேன். ஏம்மா என்னம்மா நீ சும்மா நறுக்கிட்டு 4 வார்த்தை சொல்லி விடாம இவகிட்ட போய் நீயும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு நிற்கிற? ஏன் இந்த வீட்டு பொம்பளைக்கெல்லாம் வேலைக்கு போக மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா என்ன? என்னமோ சீமையிலேருந்து வந்த மாதிரி பேசுற. இந்த பக்கத்து தெரு தானே நீ. என் வீட்டை பத்தி உனக்கு எதுவும் தெரியாதா? ஏதோ கவிங்கிறதால தான் உன் கழுத்துல தாலியை கட்டினா. இதுவே வேற ஒருத்தனா இருந்தா உன் மூஞ்சிக்கு உன் மகர கட்டிக்கல உனைய சீ போன்னு ஏமாத்திக்கு விட்டுட்டு போயிருந்திருப்பா. புரியுதா? ஏன் அப்படி என்ன நான் குறைஞ்சிட்டேன்? உங்க வீட்டுல எல்லாரையும் நான் பாத்துக்கலையா? இல்ல நான் தான் நல்லா படிக்கலையா? எல்லாமே இருக்குல்ல. இல்ல மத்தவங்க மாதிரி என் அப்பா அம்மா என் அண்ணன் தம்பி தான் கல்யாணம் கட்டி கொடுக்க காசு இல்லாத பணம் இல்லாத எல்லார்கிட்டயும் போய் கையேந்திக்கிட்டு நிக்கிறாங்களா? எல்லாத்தையும் கொண்டுட்டு தானே வந்தேன். என்னதான் முறை இல்லாம கல்யாணம் பண்ணாலும் எல்லா நகை நட்டும் எடுத்துக்கிட்டு தானே வந்தேன். இந்த கழுத்துல போட்டுக்கிட்டு சுத்திரிய நெக்லஸ் அது யாரோடது? என்னோடது தானே. ஏமா ஏமா பல்லவி என்னம்மா நீ மைனிமாவ விடுமா? ஏய் இந்த சொல்லி காட்டுறது இந்த நடிச்சு காட்டுறது இந்த கிண்டல் பண்றதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. புரியுதா? எதுடி ஓனக இந்த வீட்டுக்கு நீ அடி எடுத்து வச்ச அடுத்த நிமிஷமே எதுவுமே ஓ பொருள் கிடையாது. எல்லாம் எங்களோட பொருளடி. எல்லாம் எங்களுக்கு சேர வேண்டியது. இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் அப்பவே சொன்னேன். இவ சரியான திமிரு பிடிச்சவன். இவளை கட்டிக்கிட்டா அவ்வளவுதான் நம்ம குடும்பம் 2ஆ போயிடும்னு எல்லாருக்கிட்டையும் படிச்சு சொன்னேன். இழிச்சுவாய் குடும்பம் எது யாருக்கிட்ட போனா நம்ம திமிரெல்லாம் காட்டலாம் அடிமை மாதிரி எல்லாரையும் நடத்தலாம்னு நினைச்சு அப்படியே ஏமாத்தி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ. யாரு நானா? நான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? அப்படி பார்த்தா நீயும் தானடி நல்ல பணக்கார பையனா பார்த்து வளைச்சு போட்டிருக்க. அப்ப நீ பண்ணது என்ன? நீ பண்ணலாம் நான் பண்ணக்கூடாதா? உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? சி உன்னையெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு. ஏய் யாரை பார்த்து பணக்கார பையனை வளைச்சு போட்டுட்டேன்னு சொல்ற? இன்னொரு முறை ஏதாவது பேசுன இருக்கிற பல்லெல்லாம் கொட்டிப்படும் பாத்துக்க. இங்க பாரு இந்த பல்லு கொட்டிப்படும் கையை உடைஞ்சிரும் அப்படிங்கறதுல ராசாத்தி அக்காவோட நிறுத்திக்கோ. நான் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு ராசாத்தி அக்காவை கூட அப்படியெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. புரியுதா? மருமவனா என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை கொடுக்க கத்துக்க. அப்படி இல்ல நல்லா இருக்காது. ஏய் ஏன் கையவோ பிடிச்சு முறிச்சிட்ட? இருடி உனக்கு நான் என்ன பண்றேன்னு பாரு. இனி நீ இந்த வீட்டுல எப்படி வாடுறேன்னு பாருடி. என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஏமா ஏமா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? ஏமா வேணாமா விடுங்கம்மா. ஐயோ யாரும் இல்லையா வீட்டுல கேட்கறதுக்கு?